இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. சட்டசபையில நடந்த வீடியோலயே பார்ட் 1 பார்ட் 2 போட ஆரம்பிச்சிட்டாங்க. டுடே ட்ரெண்டிங்கோட வீடியோல இருந்து பார்ட் 2 பார்க்கலாம். ஆமா பாக்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. அமைச்சர் கேலி பண்றீங்களா? மணப்பாற மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு வயக்காட்டு உழுது போடு செல்லக்கண்ணு. அரசினர் தனி தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். இருந்தாலும் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இந்த கான்வென்ட் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசினாதான் புரியுது. தமிழ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற 2 கண்ணு மாதிரி, ஆங்கிலங்கிறது நாம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி. நாம எப்பவுமே கண்ணால தான் பார்க்கணும், தேவைப்பட்டாதான் கண்ணாடி போட்டுக்கணும். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தீர்மானம் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. இப்பதாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. தற்சமயம் தமிழ்நாட்டின் பினான்சியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத் தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். நல்லா இருக்கேது. அப்ப உடனே ஒரு அமௌண்ட் கொடுங்க. இந்த பணத்தை வச்சுக்க. பேக் காம்ப்ளிமெண்ட். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேபோல சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறது இல்லையம்மா? போதுமா? போதும். 10 தடவை பார்த்து போ தனித்து சொன்னீங்க, ஒரு தடவை என்னைய பாத்தியா? மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். வேளாண் பட்ஜெட்ல மாற்றம் இருக்குமா என்று ஆவலாக படிச்சு பார்க்கும்போது பார்த்தா மாற்றத்தையே காணும் என்ற ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது. இப்பயும் சரி, கலைஞரா இருக்கும்போது சரி, எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும். இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்க டென்ஷன்லயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். எங்க பாரம்பரியம் அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். ரிலாக்ஸா இருக்கு. அதான் ஆச்சரியமா இருக்கு. ரிலாக்ஸா இருக்கு. மாண்புமிகு பேரத்தலைவர்களே, இன்னைக்கு காலையில, நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு காலையிலும் சரி, மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போன் அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா தான் இருக்கிறார். 16-18 மணி நேரம் அப்ப பாக்கணுமே இந்த காந்தி பாபு ஓடுவான் ஓடி வருவான். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நான் தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறேன். எதுலயோ
எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு கேக்குறோம் நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பாத்துட்டு இருக்கேன். 100 ரூபாய் குறைக்க போறீங்க? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. மாண்புமிகு அமைச்சர் பிஸியா தான் இருக்காரு. அவர் பிஸியா இருக்காரு. ஜாலியெல்லாம் போகுது. பார்த்து புதுசாக வந்த இயக்கம் இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்க, பேசுவது எளிது, நடத்தும் போதுதான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்க, இன்னும் கொஞ்சம் 3 மாசம் தான். ரொம்ப பயமுறுத்துறீங்க. விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். போராட்டம் இல்லையா? எத்தனை போராட்டம் பார்த்தோம். அமைச்சர் பெருமக்கள் குண்டாஸ் எல்லாம் போட்டாங்க. விவசாயம் வாழை, தென்னை மரம், எல்லாம் நெல்லு. வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், பூஜை அண்டை வெட்டுவார், வயல அண்டை வெட்டுவார். நீ செங்கோட்டையனும் தெரியும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்களுடைய சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதை மாட்டி விடுவார். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சரி, அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டைக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்குல அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்டாங்க. ஆமா ஆமா, அது சவுக்கு சங்கரே அது போட்டிருக்காரு வீடியோ. நீங்க பேசலாம். அவர் எந்த அவரு மேலே குண்டாஸ் திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும் போது நடந்த போராட்டம், அதை பத்தி அவர் பேசுறாரு. இந்த சமாளிக்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாயி வீட்டு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசுல இருந்து. ஒரு புது ஆட்சி வந்தா ஏதோ அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்ப கிள்ளி கொடுத்துருக்காரு நெல். நாங்க 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்ப 2750 ரூபா கொடுத்தோம், 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. என்ன சின்ன பிரச்சனை இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டை படைத்திருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. ரொம்ப வயிற்றுச்சல் பூச்சி ஆயிரானே. இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணும். RBI வந்து நீங்க பணம் தள்ளுபடி சொல்ற 6000 கோடியை 3 மாசத்துல நீங்க கட்டி ஆகணும். கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டாக்டர் போல்தே. அதே போல சென்னையில இங்க பெருங்குளைக்கு சொல்றேன், விவசாயம் தான் அன்புமணியான சரி சிவகுமாரா பட்ஜெட் பட்ஜெட்டை பார்த்து 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப ஜாமாகுது. அதோட சாமி அமைச்சர் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்ப உங்களை பத்தி பேசுகின்றார்கள். இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்க ஒரு திட்டம் சேர்த்திருக்கோம், வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்க கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்க போடல. அது இப்ப அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல. என்னடா சொல்ற கேளு. அது போல இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது. திரும்ப வேணாம். வேற வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க எனக்கே சிரிப்பு வருது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகள்ல போற போக்குல ஒரு திரைக்கதை வசனம் ஒண்ணு சொன்னாரு. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னாரு, யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போடுற விவசாயியை பத்தி மண்ணில்
மாற்றி விட்டாங்க. இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியிலே நெல் சேமிப்பு கிடங்கு எங்கும் கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள் அமைக்கப்பட்டு, குறிப்பாக நீ தஞ்சாவூர் போக 1,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு 1,00,000 மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்காக. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இப்பதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. ஏன்னா முடிஞ்ச அடுத்து என்ன க்ளோஸ் பண்ண பாக்குறேன் நீ இப்படிதாங்க பட்டாசு கடையை க்ளோஸ் பண்ணானே. சரி விடுறா. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்து வெளியே சொல்லுங்க. என்ன புத்தாட்டாது பேரவை தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்ப 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, செல்போனை வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. அதை உபயோகிப்பதும் விதிகளுக்கு முரணானது. அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் அவர்கள் வந்து சொன்னாரு சிப்காட் நல்ல முறையா நடைபெற்று இருக்கிறேன். அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. தொழில் பூங்கா வந்து 1097.86 ஏக்கர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்க வந்து 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வெளியூர்ல உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிராது. அங்க முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தணும். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்க இல்ல, ரோடு வசதி இல்ல, தெரு விளக்குகள் இல்ல. இங்க வாங்கல ஒண்ணுமே இல்லையா? எலக்ட்ரிசிட்டி அங்க இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் கேக்குறது எல்லாமே துணை மின் நிலையம். அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம எப்படி ஒரு தொழில் வந்து நம்ம ஆரம்பிக்க முடியும்? ஒண்ணுமே இல்ல. ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். குடிதண்ணீர் வந்து நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடிதண்ணீர் நாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்க ஏற்பாடு செய்யாம அந்த குடிதண்ணீர் நீங்க 90 நாள் நாங்க கொண்டு வந்திருக்க முடியாது. உடனே மிக முக்கிய அமைச்சரே. இன்னும் பொன்னணியாரை பத்தி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், பொன்னணியார் டேம் உருவாக்குனதே கலைஞர். நீங்க வந்து 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. எனது மணப்பாறை தொகுதி மக்களின் குரலை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய எனக்கு வாய்ப்பு வழங்கிய உறுப்பினர் மணப்பாறை முறுக்கு பத்தி சொன்னீங்க. அந்த காலத்துல ஒரு பெரிய பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி ஸ்கோர் பண்ணா நம்ம மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, எங்களை போன்றவர்கள் ரொம்ப பிடித்தமான பாட்டு. சம்மந்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்து. இப்போ இந்த மாமன்றத்துல அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவா சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. எல்லாம் வந்தாச்சு, இது இன்னும் போகல. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். ரொம்ப கோபமா இருக்கே நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது இல்லாத நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க. 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. நோட் பண்ணுங்கப்பா. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடிச்சு ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இறங்கி செய்யலாமா நடக்கும், அந்த அளவுக்கு வருது. மாண்பு உறுப்பினர்
மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு பின்னாடி திமிர் இருக்கு, அதை குறைச்சுக்க. மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட்டர் வெயில எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துட்டு இயல்பா கொண்டு போயிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லாத. 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தான்டா செய்வாங்க. கள்ளத்து கேச்சாங்களா? கள்ளத்து கேச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கிறோம்டா. மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பத்தி சொன்னாங்க. அன்றைய சூழ்நிலை வேற. அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம கேட்கிற ஒன்றே ஒன்று, கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட ஒண்ணுமே கிடையாது மாதிரி 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டிக்காதீங்க. அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் இந்த துறைக்கு அமைச்சா இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுது, உரவிலை உயர்ந்தாச்சு. டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமா கொடுத்திருக்கீங்க ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்ல. ஒரு மாதிரி சொல்லுங்க. உரவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. விவசாயிகள்கிட்ட கேட்டா தெரிஞ்சிட போகுது. அவங்களுக்கு ஓகேனா திரும்ப திரும்ப போட்டு போட்டு அழைச்சிட்டு தெரியல, இவங்க ஆட்களே 10 போட்டு ஏமாத்திடுவாங்க. வைத்துக் கொள்ள வேண்டும். நானே பெல் அடித்து உட்காருங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி உட்கார வைப்பது என்பது கூட ஒரு கண்ணியமான நடத்துதலாக இருக்காது என்று நான் கருதுகின்ற காரணத்தினால் இதை மனதிலே வைத்து எல்லா உறுப்பினரும் பேசுவீர்களானால் 1.5 மணிக்குள்ளாகவே நான் முடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை அனைத்து உறுப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பயில்வானுங்களா? நான் லீவ் போடாம வந்து மான்பம் போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் நாங்க பார்த்தோம், கடைசி ஒருத்தர் மீசக்கார ஒருத்தர் அதிமுக நினைக்கிறேன், எம்எல்ஏ நினைக்கிறேன், பயங்கரமா பேசுறாரு. உண்மையிலே அவர் பேசும்போது நிறைய நல்ல விஷயம் சொன்னாரு. சொல்ற மாதிரி கரெக்டா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் 1-2 கரெக்டா இருந்துச்சு. நிறைய அதாவது அசம்பிளி ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். கடைசியா ஒரு மீசக்காரர் ஒருத்தர் பேசினாரு அதிமுக. அவர் பேசுனது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. சிலது அவரு அதாவது எப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி 1-2 சொல்லுவாங்க. ஆமா, அது கரெக்டா கேட்டது கரெக்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சில பேர் அதான் உண்மையிலே மக்களுக்கு நல்லதுக்காக கேட்கறவங்க இருக்காங்க, இதை வச்சு அரசியல் பண்றவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் இப்போ அப்பட்டமா இது அசம்பிளில பார்க்கும்போது தெரியுது, யாரு உண்மையிலே கேட்கறா, யாரு பொய்யா இது பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. அதாவது இவங்க ஆட்சியில எதுவுமே பண்ண மாட்டாங்க, இவங்க இது மட்டும் கொடுங்க ஃப்ரீயா கொடுங்க, எல்லாம் கொடுங்க. இது மக்கள் என்ன பிடிச்சிக்கணும்னா, ஏன் இவங்கெல்லாம் ஃப்ரீயா நல்லது தானே போராடுறாங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இப்போ உங்க கேட்குற காசு இவங்க ஒன்றும் 2 பேர் 3 பேருக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியாது. எக்கச்சக்க கடன் இருக்கு. அந்த இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இவங்க அங்க உள்ள வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே இன்னும் பத்தாம போகுது. இதுல இன்னும் எக்கச்சக்கமா கடன் வாங்கணும். அப்போ இவங்க அப்போ வாங்கினதுக்கு அப்புறம் என்னமா சொல்லுவாங்க, பாருங்க இவங்க இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க, அடைக்கவே இல்லை, அது இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணனே அப்படிதான் பண்றாங்க. அதாவது அதான் அந்த மாதிரிதான் பண்றாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம டக்குன்னு முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி நிதியமைச்சரே சொன்னாரு, கிட்டத்தட்ட 15,000 கோடி வரவு வந்திருக்குன்னு சட்டசபையிலே சொல்றாரு. அது யாருமே எடுத்து 15 கோடி வந்திருக்கா இல்லையா யாருமே சொல்லல பாருங்க. ஆமா, அவ்வளவு ஒரு 60 நாள் 70 நாளுக்குள்ள இது பாக்குறது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. நல்லா பயங்கர காரசாரமாக போகுது. அது நல்லாதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அது பார்க்கலாம் என்ன போகுது. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்